குட் ஈவினிங். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரப்போகிறது இல்லைங்களா? ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வரப்போகிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வினா விடை, சரிங்களா? அதாவது நமக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே. பட் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, அதில் எது கீ ஆன்சர்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் விடையோட நான் அப்லோட் பண்ணுறேன். இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ முதல் கேள்வி, சமான நிறை வரையறுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த 1.008 கிராம் ஹைட்ரஜன் இந்த பாயிண்ட் இருக்கணும். இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா 0 புள்ளின்னு போட்டுடுறீங்க. அது கொஞ்சம் கவனமாக எழுதிக்கோங்க, ஓகேங்களா? இது 1. 2, 8 கிராம் ஆக்சிஜன் அல்லது 35.45 கிராம் குளோரின். இந்த 3 பாயிண்ட் தாங்க கீவேர்டு. இது கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா? இதை எழுதிட்டு கிராம் சமான நிறையோட ஃபார்முலா மோலார் நிறை பை சமான காரணி அப்படிங்கிற டேர்ம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது சமான நிறைக்கு. நெக்ஸ்ட் கொஷின், பாரிசாந்தின் ஏதேனும் 2 பயன்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? முதல் கேள்வி, முதல் பதில் பாயிண்ட்டு, கட்டுமான தொழிலில் பயன்படுகிறது. பாரிசாந்து எங்கே பயன்படுத்துகிறாங்க? கட்டுமான வீடு கட்டக்கூடிய தொழிலில். 2வது பாயிண்ட்டு, உறுப்பில் எலும்பு முறிவு அல்லது சுளுக்கு பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை நகராமல் இருத்தி வைக்க பயன்படுகிறது. மாவு கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. 3வது கேள்வி, நவீன ஆவர்த்தன விதியினை வரையறு. அதுக்கான பதில், தனிமங்களின் இயற் மற்றும் வேதிப்பண்புகள் அவற்றின் அணு எண்களின் ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன. இதுதான் இதுக்கான பதில். 4வது கேள்வி, பாயில் விதியினை வரையறு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருந்தாலே உங்களுக்கு பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதாவது வி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் 1/p, அதாவது தமிழ் மீடியத்தில் எதிர் விகிதம் 1/pன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வரையறை பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயு அடைத்து கொள்ளும் கன அளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர்விகித தொடர்புடையது அப்படிங்கிற வரையறை தான் உங்களுக்கு இங்கே ஃபார்முலாவாக இந்த மாதிரி கொடுக்குறாங்க. 5வது கேள்வி, தூண்டல் விளைவு என்றால் என்ன? அதுக்கான பதில், ஒரு மூலக்கூறில் அருகாமையில் உள்ள பிணைப்பு அணு அல்லது அணு தொகுதியினால் அம்மூலக்கூறில் உள்ள ஒரு சகப்பிணைப்பின் முனைவாதலில் ஏற்படும் மாற்றம் தூண்டல் விளைவு ஐ எனப்படும். இதை ஐ எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க, ஐ விளைவு அப்படின்னு சொல்லி. அதை எழுதி இதை எழுதணும் நீங்கள். CH3 CH2Cl. இந்த சிஎலுக்கு பதிலாக ஹாலஜன் எது வேணாலும் எழுதிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு 5 கேள்வி, அதுக்கான பதில் இந்த பேஜில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்த பேஜில் பாருங்கள். 6வது கேள்வி, பனிப்புகை வரையறு. அதாவது ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாங்க. பனிப்புகை என்பது புகை மற்றும் மூடு பனி ஆகியவற்றின் சேர்க்கையாகும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இந்த அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஈஸியான பதிலும் கூட. பனிப்புகைனா நம்ம இந்த நாள் பனி நாள் தானே, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்னது? புகையும் மூடு பனியும் சேர்ந்ததுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பனிப்புகை, ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, ஃப்ரீடல் கிராஃப்ட் அசிட்டைல் ஏற்றம் மூலம் எவ்வாறு அசிட்டோஃபினோன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அடிக்கடி கேட்கக்கூடிய வினாங்க இது. இப்போ கூட செகண்ட் மிட் டேர்மில் கூட கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான பதில் பென்சின் எடுத்துக்கணும். பென்சின் கூட அசிட்டைல் குளோரைடு, அதோடைய ஃபார்முலா CH3COCl. இதுதான் அசிட்டைல் குளோரைடோட ஃபார்முலா. இது பென்சினோட ஃபார்முலா. இது AlCl3 முன்னிலையில் வினை நடத்துக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ உங்களுக்கு தெரியும் பென்சினோட 6 கார்னர்லேயும் உங்களுக்கு 6 ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் இதில் உள்ள ஒரு குளோரினும் வினைப்பட்டு HCl மூலக்கூறாக உங்களுக்கு வெளியில் போயிடும். அப்போ பேலன்ஸிங் என்ன இருக்கும்? COCH3. அது போயிட்டு இந்த பிளேஸில் வினையில் ஈடுபடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பென்சின் ரிங்கில் COCH3 இங்கே வந்துடும். இவங்களுக்கு பேர் தான் அசிட்டோஃபினோன். HCl மூலக்கூறு வெளியில் போயிடுச்சு, ஓகேங்களா? இதுதான் ஃப்ரீடல் கிராஃப்ட் அசிட்டைல் ஏற்றம், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பிணைப்பு என்தால்பி என்றால் என்ன? இது ஒரு வருஷம் அரையாண்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கிறாங்க. ஒரு மூலக்கூறானது அதன் வாயு நிலையில் உள்ள போது அதில் உள்ள 1 மோல் அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட பிணைப்பினை பிளப்பதற்கு தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல். பிணைப்பு ஆற்றல்னாலும் என்தால்பினாலும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ஓகேங்களா?
அடுத்து கட்டாய வினான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். நீங்கள் இதெல்லாம் அட்டன் பண்ணுறதே கிடையாது. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பின்வருவனவற்றை பூர்த்தி செய்க. இந்த மாடலில் கட்டாய வினா அடிக்கடி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி பாருங்களேன். இந்த மாதிரி CH2Br CH2Br இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஃபார்முலா கொடுக்கும்போது இதோடைய நேம் பார்த்தீங்கன்னாக்கா 2 இருக்கு இல்லைங்களா? அப்போ ஈத்தேன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஃபஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன்ல ரெண்டுத்துலேயும் பிஆர் இருக்கிறதுனால 1,2 டைப்ரோமோ ஈத்தேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்கள் கேள்வியில் கொடுத்துருவாங்க. இங்கே தான் உங்களை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு பிஆர் வந்துட்டு அது கூட இசட்டன் பிஆர் போயிட்டு வினை புரியுது. அதாவது இந்த இசட்டன் பிஆர் கூட வினை புரிஞ்சு இசட்டன் பிஆராக வெளியில் போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுங்கிறத பாண்டு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது பிஆரும் இந்த இசட்டனும் சேர்ந்து இசட்டன் பிஆர்2ஆக போயிடுச்சு. ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய பாண்ட் வந்து நடுவில் உங்களுக்கு டபுள் பாண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தெரியும் டபுள் பாண்ட்னா ஈன் சவுண்டில் தான் உங்களுக்கு நேம் வரும் இல்லைங்களா? அப்போ ஈத்தேன்ங்கிறது உங்களுக்கு இங்கே வரும்போது ஈத்தீன் கிடைக்கும். அப்போ ஈத்தீன் ப்ளஸ் இசட்டன் பிஆர்2 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? CaCe2 கூட H2O சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் அதுக்கான ஆன்சர். Ca பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் C ப்ளஸ் 2 moles ஆஃப் வாட்டர், அதாவது 2 mole H2O. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த நீர் மூலக்கூறை நீங்கள் எப்படி எழுதலாம்? HOHன்னு எழுதலாம் இல்லைங்களா? HOH அப்படின்னு எழுதுனீங்கன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு கிடைக்கும். பேலன்ஸ் வந்து CaOH ட்வைஸ்ன்னு கிடைக்கும். அசிட்டிலின் இதோட பேர் கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் கட்டாய வினாவில் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா. அதனால் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேஜ் அப்படியே முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கோங்க. திரும்பவும் 2 பேஜையும் காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாஃப் இயர்லி எக்ஸாமை நல்லா எழுதுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனாலும் எனக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எந்த நேரத்துலையும் நான் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில் எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் டெய்லி நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டினியூவாக நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இது வந்து +1, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் அரையாண்டு தேர்வுக்கான முக்கியமான வினா விடைகள். ஓகேங்களா? Thank you so much.